ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். பொருட்டோ நெக்ஸ்ட் சாப்டரில் என்ன நடக்கலாம்? ஒரு பக்கம் பொருட்டோ ஈனோஜினோட ட்ரைனிங், இன்னொரு பக்கம் ஷிகமாரு கிட்ட இன்டராகேஷன். இது எல்லாத்தையும் தாண்டி ஐடா மாமுஷியோட பேட்டில்னு ஏகப்பட்ட விஷயங்களை அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. இந்த சாப்டர் எப்படி போக போகுதுங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த சாப்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் கீ மொமெண்ட்டாக இருக்க போகிறது மாமுஷி வர்சஸ் ஐடாக்கான இந்த ஒரு பேட்டில் தான். ஒரு பக்கம் பொருட்டோ எதையோ பிளான் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் கோஜி மாமுஷியோட வீக்னஸை டீச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேமன் யார் வந்தாலும் வெட்டுவேங்கிற மாதிரி ஐடாக்கு ப்ரொடெக்டிவாக இருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறதால இந்த சாப்டர் ப்ரெடிக்ஷன் வீடியோஸும் பார்ட்டாக வரப்போகுது. அந்த வகையில் இந்த வீடியோவில் ஐடா வர்சஸ் மாமுஷிக்கான பேட்டிலில் என்ன நடக்குங்கிற சில சிச்சுவேஷன்ஸை பார்ப்போம். சிச்சுவேஷன் 1. இந்த சீன் படி மாமுஷி லீஃப் வில்லேஜுக்குள்ளே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். பட் இவர் வர்றதை தடுக்க நிறைய விஷயங்களும் நடக்குது. குறிப்பாக லாஸ்ட் சாப்டரில் கோஜி இந்த மாமுஷியோட வீக்னஸ் பற்றியும் இவனை எப்படி தடுக்கலாம்ங்கிறத பற்றியும் சொல்கிறதா சொல்லியிருப்பார். இதுபடி ஈனோஜின் கூட இதில் பெரிய ரோலை ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கான ஃபோர் ஷேடோவை தான் லாஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்தோம். ஷிகமாரு இந்த மிஷனுக்கு ஈனோஜின், சரடா, கோனாமரு, கவாக்கி மாதிரியான ஆட்களை அசைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. கோனாமரு தான் கஸ்டடியில் இருக்காரு. எப்படி அங்கே வருவாருன்னு நீங்கள் கேட்கலாம். கோனாமரு அவரோட கஸ்டடியை முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டுங்கிறது 1 வீக் லேட்டராக தான் நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா இவரோட கஸ்டடியே இந்த மாமுஷியோட இன்வேஷன்னால் பாதிப்படையலாம். இப்போதைக்கு லீஃப் வில்லேஜோட பவர்ஃபுல் ஷினோபீஸில் கோனாமரும் ஒருத்தர். அதனால் கஸ்டடியை ஸ்டாப் பண்ணி இவரை பேட்டிலுக்கு கூட அனுப்பலாம். இப்படி பேட்டிலுக்கு வந்த சரடா, கோனாமரு, மிட்சுகே எல்லாம் செம அடிவாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஷின்ஜூஸ் தனித்தனியாக வராதுங்க. அகாட்சுகி மாதிரி பேராக தான் வருவாங்க. அப்படி இவருக்கு பேராக ஜூராவே வரலாம்ங்கிறது என்னோட தியரி. அப்படி இல்லைன்னா ஹிடாரி கூட வரலாம். ஹிடாரி வர பட்சத்தில் சரடாவை அவர் பார்த்துக்குவார். சரடாக்கான ஷோ ஆஃப் டைமுங்கிறது முடிஞ்சு போனதால் இந்த வாட்டி அவங்கள டம்மி பண்ண தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய எபிலிட்டிஸ் அவங்கள ட்ரெயின் பண்ணி ஹிடாரி கிட்ட சிக்க வச்சிடலாம். கோனாமருவையும் ஹிடாரியை சமாளிப்பார். இந்த டைமில் மாமுஷியை காலி பண்ண கவாக்கி வருவார். கவாக்கியை பார்த்த உடனே அங்கே ஜூரா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற ஷின்ஜூஸால் கவாக்கியை காலி பண்ண முடியாதுன்னு ஜூராக்கு தெரியும். ஸோ ஜூரா கவாக்கிக்கான ஒரு பேட்டில் ஒரு பக்கம் போகும். இப்போது மாமுஷிக்கு எந்த தடையும் இல்லை. ஐடாவை நோக்கி அவர் போவார். ஆனால் அங்கே தான் அவருக்கு ஒரு ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், டேமனை தான் சொல்கிறேன். டேமன் மாமுஷியை பொழந்து ஐடாவை காப்பாற்றிடுவாருன்னு நீங்கள் நினச்சா அது தப்பு. நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அதாவது டேமனோட வீக்னஸ்ங்கிறது இந்த பக்குக்கு நல்லாவே தெரியும். பக்குக்கு தெரியும் போது மாமுஷிக்கும் இந்த விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வேற ஜூராவும் இருக்காரு. இவர் மாமுஷிக்கு டேமனோட வீக்னஸ் பற்றின ஹிண்ட்ஸை கொடுக்கலாம். ஜூராவால் இதை பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்குறீங்களா? யாராலையுமே பிரேக் பண்ண முடியாத பொருட்டோவோட உசிகோவையே அசால்ட்டாக கிராக் பண்ணவர் தான் ஜூரா. ஸோ கண்டிப்பாக டேமனோட வீக்னஸை இவரே கூட மாமுஷிக்கு சொல்லலாம். இதை வச்சு டேமனை மாமுஷி காலி பண்ணலாம். இதுக்கப்புறம் மாமுஷி ஐடாவை நெருங்கலாம். அப்போது ஐடாவை இவர் டெவார் பண்ணிடுவாரான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா மாமுஷி ஐடாவை டெவார் பண்ண விருப்பப்படலை. அவங்களுடைய சுப்பீரியர் ஜெனட்டிக்ஸை அடைய நினைக்கிறாரு. இதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. பட் என்னோட கெஸ் படி மாமுஷி மைண்ட் கண்ட்ரோல் மாதிரியான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஐடாவை கண்ட்ரோலில் வச்சுப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஐடா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். இவங்களுக்கும் சரடாக்கும் ஒரு வாரே ஃப்யூச்சரில் நடக்க வேண்டி இருக்குது. இதை பற்றி வேறு வீடியோவில் சொல்கிறேன். இப்படி ஐடாவோட தேவைங்கிறது கதைக்கு அதிகமாக இருக்கிறதால அவங்க கொஞ்ச நாளைக்கு மாமுஷியோட கண்ட்ரோலில் இருந்து அதுக்கப்புறம் அது பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம்.
இது நடக்க அதிக வாய்ப்பும் கூட இருக்குது. ஏன்னா ஷின்ஜூஸ் இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட வின் பண்ணலை. ஹீரோஸ்க்கு ஈக்குவலாக வில்லனும் இருந்தால் தான் கதை இன்ட்ரெஸ்டாக போகும். ஸோ இந்த வாட்டி வின்னிங்குங்கிறது ஷின்ஜூஸ் பக்கம் போகலாம். அடுத்த சுச்சுவேஷன், மாமுஷியோட தோல்வி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கோஜி மாமுஷியை தடுக்க சில பிளான்ஸை வச்சுருக்காரு. மீனிங் இவர் ஆல்ரெடி என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டாரு. இதனால் யாரை கொண்டு போய் அங்கே பிளான் பண்ணால் இந்த ஈவெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும்னு கோஜிக்கு நல்லாவே தெரியும். முதல்ல இவர் ஏன் ஐடாவை சேவ் பண்ண நினைக்கிறாருங்கிறத யோசிச்சு பாருங்கள். அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஐடா கிட்ட இந்த ஆம்னிபொட்டன்ஸுங்கிற பவர்ஸ் இருக்குது. இதை ஐடாவால் இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இதை ஷீபாயால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த பவர்ஸ் காடோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லப்படுது. அதாவது இதை யூஸ் பண்ணி ஈஸியாக எதை வேணால் க்ரியேட் பண்ணலாம், எப்படி வேணால் சுச்சுவேஷன்ஸை உருவாக்கலாம். இதை ஐடாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கலாம். பட் ஜூரா இதை பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவார். ஏன்னா இவங்க எல்லாருமே அல்டிமேட் பீயிங்ஸாக இருக்காங்க. இது நடக்கக்கூடாதுன்னு தான் கோஜி இந்த ஐடாவை சேவ் பண்ண நினைக்கிறாரு. இதை தடுக்க இவர்கிட்ட சில பிளான்ஸும் இருக்கலாம். அதில் ஒன்று தான் சரடா. சரடாவால் அவங்களுடைய ஸ்பியர் எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஈஸியாக மாமுஷியை காலி பண்ணிடலாம்னு கோஜி நினச்சா அது தப்பாக போகும். ஏன்னா என்னை பொறுத்தவரை சரடாவோட ஷோ ஆஃப் டைமுங்கிறது முடிஞ்சு போச்சு. அடுத்து ஈனோஜின். இவர் ஈமாவை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு கீ கேரக்டராக இருப்பார். ஒருவேளை ஜூரா வில்லேஜ்குள்ளே வந்து அப்படியே ஹீமாவை டெவர் பண்ண நினைக்கலாம். அப்படி இவர் ஈமாவை நெருங்கினா கண்டிப்பாக ஈனோஜின் அவரோட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவார். பட் ஐடா விஷயத்தில் ஈனோஜின் உள்ளே வர மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து கவாக்கியும் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஜூரா மாதிரியான கேரக்டர்ஸோட ஃபைட் பண்ண போயிடலாம். டேமனோட வீக்னஸ் தெரிஞ்சு இந்த சுச்சுவேஷன்லையும் கூட அவர் மாமுஷியால் பீட் செய்யப்படலாம்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி தான் ஐடா எஸ்கேப் ஆவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் ஐடாவோட சீக்ரெட் எபிலிட்டி உள்ள வருது. இன்ட்ரோ அப்போவே ஐடா அவங்களுடைய எல்லா எபிலிட்டிஸ் பற்றியும் சொல்லலை. சில விஷயத்த அவங்க சொல்ல வேண்டாம்னே சொல்லியிருப்பாங்க. இப்படி ஐடாவால் மறைக்கப்பட்ட அந்த ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்ணி தான் ஐடா மாமுஷியை கொல்ல போகிறாங்க. இது மூலமாக ஐடா டேமனோட ஃப்ளாஷ்பேக்கை நமக்கு இந்த பேட்டலில் காட்டலாம். இப்படி தான் மாமுஷியோடைய பிளான் ஃபெயில் ஆகும்னு இந்த சுச்சுவேஷனில் சொல்லப்படுது. ஃபைனலாக என்னுடைய ஒப்பீனியன் இதில் என்னென்னா, மாமுஷியோடைய பிளான் சக்ஸஸ் ஆக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்தே இந்த ஷின்ஜூஸ்க்கு தோல்வி மட்டும்தான் கிடைக்குது. ஒரு வாட்டியாவது இவங்க ஜெயிக்கணும். அதே சமயத்தில் இவங்க ஐடாவை கொன்னுடக்கூடாது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஐடாக்கு பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்களுக்கும் சரடாக்கும் என்ன பிரச்சனைங்கிற கதையை சொல்ல வேண்டியது இருக்குது. இதனால் ஐடாவை கொல்லவும் கூடாது, சேம் டைம் ஷின்ஜூஸ் ஜெயிக்கவும் செய்யணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாதான் லாஸ்ட் சாப்டரில் நமக்கு மாமுஷியோட கோலை மாற்றிட்ட மாதிரியான ஒரு சினாரியோவை காட்டினாங்க. இதில் இவருக்கு ஐடாவை டெவர் பண்ணுற எண்ணம் இல்லை, பட் அவங்க ஜெனட்டிக்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லியிருப்பார். இது மூலயமா ஒன்று மாமுஷி ஐடாவை கண்ட்ரோல் எடுக்கணும், அப்படி இல்லைனா ஐடாவை தன்னோட மர்ஜ் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறது மூலயமா ஐடாவும் இவரும் ஒரே பர்சனாக மாறுவாங்க. அவங்களுடைய எபிலிட்டிஸை இவர் யூஸ் பண்ணலாம். பட் அவங்களுடைய எபிலிட்டிஸை மாமுஷி மட்டும் யூஸ் பண்ண மாட்டார். இதை ஜூராவும் யூஸ் பண்ணுவார். ஏன்னா ஷின்ஜூஸ் கெயின் பண்ணுற எல்லா விஷயங்களும் ஜூராக்கு தான் போகுது. இப்படி மாமுஷிக்கு கிடைச்ச ஆம்னிபொட்டன்ஸை அவரால் யூஸ் பண்ண முடியுமாங்கிறது டவுட் தான். பட் அதை ஜூராவால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இவர் சுப்ரீம் பீயிங்காக இருப்பார். இவரால் முடியாதது எதுவுமே இல்லை. ஆம்னிபொட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் சாமிங் எபிலிட்டி, ஐடாவோட சீக்ரெட் எபிலிட்டின்னு எல்லாமே ஜூராக்கு போகும். இப்படி இவ்வளோ பவர்ஸ் கிடைக்கும்போது ஜூராக்கு ஒரு ஃபைனல் ஃபார்ம் அளவுக்கு பவர்ஸை கொடுத்தாலும் இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் நிரந்தரமாக ஜூரா கிட்ட இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் கவாக்கி மாமுஷியை கொன்று உள்ள மர்ஜான ஐடாவை சேவ் பண்ணலாம். இப்படி ஆனதுனால ஐடாக்கு கவாக்கி மேலே இருக்கிற லவ்வுங்கிறது அதிகமாகலாம். பட் ஒன்று, டேமனை மொக்க பண்ண போகிற சாப்டர் ரொம்ப தூரத்தில் இல்லை.
இவரை இவ்வளோ நாளாக கெத்தாக காட்டிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இவரை மொக்க பண்ணுற மாதிரியான சீனுங்கிறது இருக்க தான் போகுது. அடுத்தடுத்த சாப்டர்லேயே இது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அது சரி, மாமுஷிக்கு சப்போர்ட் பண்ணி ஜூரா லீஃப் வில்லேஜுக்குள்ளே வந்துட்டா அவரை எப்படி சமாளிப்பாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஜூரா லீஃப் வில்லேஜை அழிக்க மாட்டார். ஏன்னா அதோட கல்ச்சருங்கிறது இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் எப்படி இவர் ரிட்ரீட் ஆவாருன்னு நீங்கள் கேட்கலாம். இதை பண்ண போகிறது டீம் 7 தான். ஆமாம், கவாக்கி, பொருட்டோ, சரடா, மிட்சுகி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜூராவை ரிட்ரீட்டாக வைக்கலாம். ஏன்னா இவங்க 4 பேரை சமாளிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு ஜூராக்கே தெரியும். இந்த மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜூராவை அடித்து அனுப்பி வைக்கலாம். யாருக்கு தெரியும், ஜூராவை கொல்ல போகிறதும் கூட இந்த 4 பேராக இருக்கலாம். ஏன்னா இவங்களை தாண்டி பவர்ஃபுல்லான கேரக்டருங்கிறது சீரீஸில் இப்போது யாருமே இல்லை. இதனால் டீம் 7 ஒன்று சேர்ந்து ஜூராவோட கதையை முடிக்கிற மாதிரி கூட போகலாம். ஐடா போன கடுப்பில் டேமன் ஒரு வில்லன் மாதிரி மாறலாம். அப்படி இல்லைன்னா ஜூராவை தேடி போய் அவர் கையாலேயே கொல்லப்படலாம். டேமனோட எண்டுங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வரப்போகுதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சிச்சுவேஷன்ஸில் எது நடக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.